Chapter 14 Importing C++ Programs in Python. Python நிரலாக்க மொழியில் C++ நிரல்களை தருவித்தல் என்ற சாப்டர் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் wrapping, உரையிடுதல் என்றால் என்ன, import C++ functions and classes into Python programs, செயற்கூறுகளையும் இனக்குழுக்களையும் பைத்தான் நிரல்களுக்குள் தருவித்துக் கொள்ளுதல். அதாவது என்னன்னா C++ ஓட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் அதை வந்து பைத்தான்குள்ள கொண்டு போய் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். கிரியேட் என்விரான்மெண்ட் டு ஒர்க் வித் போத் லாங்குவேஜஸ், இரு நிரலாக்க மொழிகளிலும் செயலாக்க வல்ல சூழலை உருவாக்குதல். ஸோ ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையும், தட் இஸ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் ஒர்க் பண்றது. எக்ஸிக்யூட் அண்ட் டீபக் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ், பைத்தான் நிரல்களை இயக்குதல் மற்றும் பிழை திருத்தம் செய்தல். ஸோ இதெல்லாம் இந்த சாப்டர்ல நாம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ மெயின் கான்செப்ட் என்னன்னா, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் C++ல ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டு அதை பைத்தானை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறோம். யூஸ்வலாக 11th என்ன பண்ணீங்க, C++ ப்ரோக்ராமை டைப் பண்ணிட்டு C++லயே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பட் இங்க என்ன பண்ண போறோம்னா, C++ ப்ரோக்ராமை நோட் பேட்லயோ இல்ல C++ எடிட்டர்லயோ டைப் பண்ணிட்டோம். அந்த ப்ரோக்ராமை நாம பைத்தான்ல கொண்டு வந்து என்ன பண்ண போறோம், கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். Python and C++ are general purpose language, that is programming language. However, Python is quite different from C++. So இதோட டிஃபரன்ஸ் பார்த்துருவோம். Python is typically an interpreter language. So C++ பார்த்தீங்கன்னா compiled language. Python வந்து interpreter language, C++ compiled language. அடுத்தது டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ், இது நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் டைப்பை வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் C++ல வேரியபிள்ஸை முன்னாடியே டிக்ளேர் பண்ணும். பட் இங்கே டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா டைப் இஸ் நாட் ரிக்வயர்ட் while declaring variables. So இங்க என்னது, data type is required while declaring variables. It can act both as scripting and general purpose language. So Python வந்து பாத்தீங்கன்னா scripting-ம் as well as general purpose language, but C++ பாத்தீங்கன்னா only general purpose language. இப்போ தமிழ்ல பார்த்துடலாம். பைத்தான் மற்றும் C++ ஒரு பொது பயன் நிரலாக்க மொழியாகும். இருப்பினும் பைத்தான் C++ மொழியை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்டது. ஸோ பைத்தான் C++, பொதுவாக பைத்தான் ஒரு வரிமொழி மாற்றியாகும். பட் இங்க பாத்தீங்கன்னா பொதுவாக C++ மொழி ஒரு தொகுப்பு மொழியாகும். பைத்தான் மாறும் தன்மை கொண்ட மொழியாகும். C++ நிலையான தன்மை கொண்ட தொகுக்கப்பட்ட மொழி. மாறியை அறிவிக்கும் போது அது சார்ந்த தரவின வகையை குறிப்பிட தேவையில்லை. பட் இங்க என்ன பண்ணும், கண்டிப்பா அறிவிக்கணும். மாறியை அறிவிக்கும் போது தரவினத்தை குறிப்பிட வேண்டும். இது ஸ்கிரிப்டிங் மற்றும் பொது பயன் மொழியான இரு வகையிலும் செயல்பட முடியும். பட் ஆனா C++ பாத்தீங்கன்னா இது ஒரு பொது பயன் நிரலாக்க மொழி. இப்போ நம்ம அந்த கம்பைலர் இன்டர்பிரட்டர் இதுக்கான டிஃபரன்ஸை பார்த்துடலாம். ஸோ எந்தெந்த லாங்குவேஜ் கம்பைலர் யூஸ் பண்ணுது, எந்தெந்த லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்பைலரை எடுத்துப்போம். C++, Fortran, Pascal இது எல்லாமே வந்து கம்பைலர் யூஸ் பண்ணுது. இன்டர்பிரட்டர் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா பைத்தான்,
PHP, Ruby, JavaScript. ஸோ இப்போ இதுதான் லாங்குவேஜ். இப்போ நம்ம பார்த்தது லாங்குவேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா இந்த லாங்குவேஜில் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கம்பைல் பண்ணணும். கம்பைலிங் நடக்கும். கம்பைலிங் பண்ணதுக்கப்புறம் மிஷின் கோட் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும், ரெடியாக ரன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். இதில் கம்பைலரில். பட் இன்டர்பிரட்டர் பாருங்க, லாங்குவேஜை நீங்கள் ரெடி பண்ணிடுறீங்க. ரெடி பண்ண உடனே டைரெக்டாக என்ன பண்ணலாம், ரன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுது. ரன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்பிரட் பண்ணும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹால்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷின், அப்புறம் மிஷின் கோடு போகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக ரன் பண்ண முடியாது. கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரன் பண்ண முடியும். பட் இங்கே ரன் பண்ணா போதும், டைரெக்டாக ரெடியாக இருக்கும் ரன் பண்ணுறதுக்கு. கம்பைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இதுக்கும் அதுக்கும் கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் டிஃபரன்ஸ். இது வந்து என்னன்னா ஒரு லைனா டிரான்ஸ்லேட் பண்ணும். பட் கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா என்டையர் ப்ரோக்ராமையும் டிரான்ஸ்லேட் பண்ணிடும். டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு எரரை மொத்தமா த்ரோ பண்ணும். பட் இங்க லைன் பை லைன். அடுத்தது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். நம்ம சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் ஆஸ் வெல் அஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C++ பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ மார்க்அப் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா HTML வந்து மார்க்அப் லாங்குவேஜ். இப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, ஸ்கிரிப்டிங் மொழி தமிழில் அப்படின்றத நாம இப்போ பார்க்க போகிறோம். A scripting language is a programming language designed for integrating and communicating with other programming languages. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கூட என்னது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பட் எதுக்காகனா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நாம் இதை யூஸ் பண்ணுறோம். Scripting language is a computer language that does not have to be compiled. கம்பைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பைல் பண்ணணும். சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் கம்பைல் பண்ணணும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை கம்பைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் ரன் பண்ணிடலாம். One advantage of scripting language is that the code can be quickly edited and re-executed. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் டக்குன்னு என்ன பண்ணலாம், கோடை நீங்கள் எடிட் பண்ண முடியும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணலாம், ரீஎக்ஸிக்யூட் பண்ண முடியும். சம் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், JSன்னு சொல்லுவோம், ஜாவா ஸ்கிரிப்ட். அடுத்தது VB ஸ்கிரிப்ட், விஷுவல் பேசிக்கோட ஸ்கிரிப்ட், VB ஸ்கிரிப்ட். அப்புறம் PHP, Perl, பைத்தான், ரூபி, ASP, TCL. இது எல்லாமே என்ன லாங்குவேஜ், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். அடுத்தது Perlோட எக்ஸ்பான்ஷன், ப்ராக்டிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ரிப்போர்ட் லாங்குவேஜ். ASPன்றது ஆக்டிவ் சர்வர் பேஜஸ். TCL டூல்ஸ் கமாண்ட் லாங்குவேஜ். ஸோ சின்ஸ் a scripting language is normally used in conjunction with another programming language, they are often found alongside HTML, Java or C++. So scripting languages பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்அப் லாங்குவேஜ் இல்லாத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சேர்ந்து தான் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ ஜாவாவும் C++ம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், HTML வந்து மார்க்அப் லாங்குவேஜ். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட், VB ஸ்கிரிப்ட், பைத்தன், ரூபி, இது எல்லாமே என்னது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். அடுத்தது டிஃபரன்ஸ்.
ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு நாம பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் கம்பேரிசன் தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போதான் பார்த்தோம், ஜாவா ஸ்கிரிப்ட், பெர்ல், பைத்தான் எக்ஸெட்ரா. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா, சி, C++, எக்ஸெட்ரா. ஸோ எக்ஸிக்யூஷன் டைப் வந்து இன்டர்பிரட்டட், இது வந்து கம்பைல்டு. இது பார்த்தீங்கன்னா ஈஸி டு லேர்ன் கம்பேர் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். can take a significant amount of time. இதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், டைம் எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் கோட், லெஸ் கோட் இன்சென்டிவ், குறைவாக கோட் எழுதினா போதும். பட் இதில் எல்லாத்துக்குமே என்னது, கோடிங் எழுதியே ஆகணும். requirement does not create any binary files or executable, no memory will be allocated. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து என்னது, கம்பைல் பண்ண போகிறது இல்லை, அதனால எந்த பைனரி ஃபைல்ஸோ அல்லது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸை கிரியேட் பண்ணாது, மெமரியிலையும் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணாது. பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பைனரி ஆர் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, C++ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணதுக்கப்புறம் என்ன, அது மெஷின் கோடாக மாறுது இல்லைங்களா, அதுதான் எக்ஸிக்யூட்டபிள் ஆர் பைனரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிஸ்டம் மெமரியை யூஸ் பண்ணிக்கும். அடுத்தது காம்ப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா ஈஸி டு ரைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கோட், ரொம்ப ஈஸியாக எழுதலாம், புரிஞ்சுக்கலாம் நம்ம. பட் இதில் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இட் கேன் பி ட்ரிக்கி ஃபார் பிகினர்ஸ். யாருக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப ஈஸி ஆகிடும். இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்தது ரன்னிங் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் இண்டிபெண்டன்ட்லி, தன்னிச்சையாக எக்ஸிக்யூட் ஆகும். பட் இது வந்து ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னது, இதோட டிஃபரன்ஸ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான வித்தியாசத்தை நாம் இப்போ பார்த்தோம். அடுத்தது இதெல்லாம் எங்க ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எங்க பயன்படுதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் யூஸ்ட் இன் வெப் அப்ளிகேஷன்ஸ். வெப் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, வெப் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். இட் இஸ் யூஸ்ட் இன் சர்வர் சைட் ஆஸ் வெல் அஸ் கிளைண்ட் சைட். சர்வர் சைட் மற்றும் கிளைண்ட் சைட் ரெண்டுத்துக்குமே நாம வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டேட்டா செட். டேட்டா செட்ல இருந்து டேட்டாவை என்ன பண்றோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், பிரிச்சு எடுக்க முடியும். அடுத்தது டு ஆட்டோமேட் சர்டன் டாஸ்க் இன் ப்ரோக்ராம். இப்போ சில டாஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செய்யறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் கேம்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் மல்டிமீடியா. மல்டிமீடியா டெவலப்மெண்ட்டும் கேமிங்க்கும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸை நாம யூஸ் பண்றோம். இட் இஸ் யூஸ் டு கிரியேட் பிளக்இன்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ். ஏற்கனவே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்கு பிளக்இன்ஸும் எக்ஸ்டென்ஸும் கிரியேட் பண்றதுக்காக நாம என்ன பண்றோம், இதை யூஸ் பண்றோம். அடுத்தது ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++. பைத்தானுக்கும் C++க்கும், பைத்தானோட C++ஓட பைத்தான் எவ்வளோ சிறந்ததுன்றதை நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான், C++. பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். இந்த கார்பேஜ் கலெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, அந்த வேரியபிளுக்கான வேல்யூ நீங்கள் கொடுக்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூவை கொடுத்துரும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோன்னா கார்பேஜ் கலெக்ஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 to 10 times ஷார்ட்டர் கோட். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம்.
பைத்தான்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கோடிங் ரொம்ப குறைவாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இங்கே நம்ம எதை கம்பேர் பண்ணுறோன்னா C++-ஐ கம்பேர் பண்ணுறோம். ஸோ C++ல கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பைத்தானில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து ஷார்ட்டராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ நீட் டு டிக்ளேர் டேட்டா டைப்ஸ். வெளிப்படையாக டேட்டா டைப்ஸை டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இங்கே என்ன பண்ணணும், வெளிப்படையாக டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் C++ல. ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ். இது மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா மல்டிபிள் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணோம். இது வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் பார்த்தீங்கன்னா will return only one value at a time னு படிச்சிருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸும் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பைத்தான். அடுத்தது importing C++ files in Python. So importing C++ programs in a Python program is called wrapping. First நம்ம பார்த்தோம் இல்லைங்களா objective. What is wrapping? So wrapping means importing C++ program in a Python program is called wrapping. Wrapping or creating Python interfaces for C++ programs are done in many ways. The commonly used interfaces. So C++ ப்ரோக்ராமுக்கும் பைத்தானுக்கும் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து நிறைய மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பைத்தான் சி API, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். APIனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ சி API, சி ப்ரோக்ராமை பைத்தானோட லிங்க் பண்ணுறது ஃபார் இன்டர்ஃபேஸிங் வித் சி ப்ரோக்ராம்ஸ். C++ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணலாம், பைத்தானோட லிங்க் பண்ண முடியும், தட் இஸ் இன்டகிரேட் பண்ண முடியும். அடுத்தது சி டைப்ஸ் ஃபார் இன்டர்ஃபேஸிங் வித் சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராமை பைத்தானில் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு சி டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்விக், SWIG, சிம்பிளிஃபைட் ரேப்பர் இன்டர்ஃபேஸ் ஜென்ரேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து C அண்ட் C++ ரெண்டுமே பண்ண முடியும். அடுத்தது Cython, CYTHON. Cython is both a Python-like language for writing C extensions. C extensions கிரியேட் பண்ணுறதுக்கு Cython நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது boost.python. இது என்னது, framework for interfacing Python and C++. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா MinGW, Minimalist GNU for Windows. இதை யூஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம், நம்ம லிங்க் பண்ண முடியும். இப்போ MinGW பற்றி பார்க்க போகிறோம். Minimalist GNU for Windows. ஸோ MinGW யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், C++ ப்ரோக்ராமை பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா டேவ் C++ உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இது தனியாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது MinGW வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு 2 பிட் வரும், தட் இஸ் 32 பிட்லேயும் இருக்குது, 64 பிட்லேயும் இருக்குது. இப்போ சப்போஸ் டேவ் C++ இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த MinGW உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு வந்து புக்லேயே அனெக்சரில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டேவ் C++ இருந்ததுன்னா MinGW தேவை இல்லை. ஸோ MinGW refers to a set of runtime header files used in compiling and linking the code of C or C++ and Fortran to be run on Windows operating system. C++ and Fortran அதை கம்பைல் பண்ணி லிங்க் பண்ணுறதுக்கான ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த MinGWல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம்.
MinGW 64 version of MinGW is the best compiler for C++ on Windows. To compile and execute the C++ program, you need G++ for Windows. So, உங்களுக்கு என்ன தேவைப்படுது? G++ தேவைப்படுது. எதுக்கு? C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்றதுக்கு. இதுல Windows operating systemல. MinGW allows to compile and execute C++ program dynamically through Python program using G++. G++ யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? C++ ப்ரோக்ராமை பைத்தான்ல கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா Python program that contains the C++ coding can be executed through either by using command prompt or by using run terminal. So ரெண்டு விதமா நம்ம என்ன பண்ணலாம்? கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏதாவது C++ ப்ரோக்ராமை ஒன்று வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா பண்ணலாம், இன்னொன்று வந்து டெர்மினல் மூலியமா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ இந்த இது பாருங்க, G++ is a program that calls GCC GNU C compiler and automatically links the required C++ library files to the object code. The G++ என்ன பண்ணுதுன்னா GNU C compiler யூஸ் பண்ணுது கம்பைல் பண்றதுக்கு. அது மாத்திரம் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, C++க்கு தேவையான required ஃபைல்ஸையும் லிங்க் பண்ணிக்குது. இது G++. ஸோ இது மூலியமா என்ன பண்றோம்னா C++ ப்ரோக்ராமை பைத்தான்ல நம்ம என்ன பண்றோம், கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம்.